மக்களுடன் மருதநெல்லி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைகின்றோம். தினந்தோறும் பல்வேறு தலைப்புகளின் கீழ் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வப்போது சில நேரங்களில் நாம் சிறப்பு விருந்தினர்களை கொண்டு நாம் நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலாக வரக்கூடிய 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நம்முடைய மருதநெல்லி கல்வி குழுமம் மற்றும் ஈக்விட்டாஸ் ட்ரஸ்ட் மற்றும் கிறிஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆகிய 3 நிறுவனங்கள் இணைந்து நடத்தக்கூடிய 2ஆம் ஆண்டு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம், தனியார் துறைகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் வரக்கூடிய சனிக்கிழமை 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அன்பான நேயர்கள், இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள், வேலை தேடுபவர்கள் இந்த வேலை வாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு நல்லதொரு வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த பொருளாதார சூழலையும் வேலை வாய்ப்பின்மையையும் போக்கி திறம்பட ஒரு நல்ல வேலையினை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த வேலை வாய்ப்பு முகாமானது நடைபெறுகிறது. குறிப்பாக எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல ஏதாவது ஒரு வேலை, அந்த வேலைகள் நாம் திறம்பட செய்யும் போது அதை பிடித்து நாம் மேற்கொண்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிரம்ப காணப்படுகின்றன. சில நேரங்களில் நாம இப்படி இருந்தாதான் இருப்போம், அப்படி இருந்தாதான் இருப்போம் அப்படின்றதெல்லாம் நாம இருந்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே காலப்போக்கம் அப்படியே தான் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு வேலை, அந்த வேலையில நம்மளுடைய திறமைகளை, திறன்களை வெளிப்படுத்தி அதன் மூலமாக அதில் முன்னேற்றம் காண்பது என்பது ஒரு உகந்த புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் வரக்கூடிய 29ஆம் தேதி சனிக்கிழமை நம்மளுடைய பள்ளப்பட்டியில் இருக்கக்கூடிய மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில மருதநெல்லி கல்வி குழுமம் மற்றும் ஈக்விட்டாஸ் ட்ரஸ்ட் மற்றும் கிறிஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற இருக்குது. அது குறித்தான விளக்கங்கள், சந்தேகங்கள், யார் யாரெல்லாம் வரப்போறா, என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, யாரெல்லாம் கலந்துக்கலாம், எந்த மாதிரியான நிறுவனங்கள் வரப்போகுது அப்படின்றத பத்தி நம்மளோட விளக்கம் தருவதற்காக கிறிஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் சுசீந்திரன் அவர்கள் நம்மோடு இன்னைக்கு நிகழ்ச்சியில நேரலையில பங்கேற்றிருக்கிறார். அன்புக்கினே நேயர்கள், சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வானொலி கேட்கக்கூடிய நேசிக்கக்கூடிய நேயர்கள், உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் அழைக்கலாம். வழக்கமாக நம்மளுடைய நிலையத்தினுடைய தொலைபேசிகளான 280896 290896 முன் இணைப்பாக 04342 043442 என்ற முன் இணைப்போடு நாம் பேசலாம். நேர்களே, மக்களுடன் மருதநெல்லியானது இன்று வேலை நமக்கான வேலை என்ற அற்புதமான தலைப்பில் உங்களுக்காக காத்திருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். வேலை வாய்ப்பு முகாம், இந்த 2ஆம் ஆண்டு வேலை வாய்ப்பு முகாம், இதனுடைய நோக்கம் என்னங்க? கடைசியா 2022 இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நிகழ்த்தியிருந்தோம். பொதுவா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பிரதானமான பிரச்சனைகளை குறித்த அந்த அவங்களோட தேவைகளை குறித்த விஷயங்களை யோசிக்கிறத பிரதானமா இருப்பாங்க. அந்த வகையில நாங்க ஒரு 6 வகையில வேலை செய்யறோம். சரிங்க. அந்த 6 வகையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மக்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்றதுதான். சோ வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம் அப்படின்றது ஒரு டிராஸ்டிக் இம்பாக்ட சொசைட்டில கிரியேட் பண்ணிருக்கு. அதை பிரேக் பண்றதுக்காகவே வி ஹேவ் இண்டிவிஜுவல் செக்மெண்ட், அதுக்காகவே ஒரு விங்க வந்து நாங்க விங்க வச்சிருக்கோம். அந்த விங்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்குறது, சரிங்க, இல்ல வேலை வாய்ப்பு உருவாக்க முடியாதவங்களுக்கு தொழில் பயிற்சி மூலமா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது, இந்த மாதிரியான ஒரு தனி விங்கை அதுக்கு உருவாக்கி இருக்கோம். அதனுடைய செயல்பாடுகளுக்கு கீழே தான் இந்த வேலை வாய்ப்பு முகாம 2 ஆண்டுகளா நாங்க செயல்படுத்திட்டு வரோம் தருமபுரி மாவட்டத்தில். இதுக்குள்ள 2 வேலை வாய்ப்பு முகாமிலும் எங்களுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஈக்விட்டாஸ் ட்ரஸ்ட் சப்போர்ட் பண்றாங்க. மெயின் ஸ்பான்சர் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம மருதநெல்லி கல்வி குழுமங்கள் தான். சோ இந்த வகையில லாஸ்ட் பிளேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 600+ வாக்கின்ஸ் இருந்தாங்க. 250+ வந்து ஸ்பாட்லே ஜாப்கான ஒர்க் ஆர்டர்ஸை வாங்கிட்டு போயிருந்தாங்க. சோ இந்த வருஷம் லாஸ்ட் இயர் சில காரணங்களால இங்க ரன் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் இன்னும் அதோட பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட இதுவரை 55 நிறுவனங்கள் பதிவு செய்திருக்காங்க. இதுவரை வந்து கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணவங்க 250+ கேண்டிடேட்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிருக்காங்க. என்கொயரிஸும் நிறைய ரெஸ்பான்சஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம பகுதியில குறிப்பா தருமபுரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுனால இங்க நம்மளுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்புல இருக்கக்கூடிய ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல இருந்து மட்டுமே கம்பெனிஸ் நிறைய எடுத்திருக்கோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு முக்கிய நோக்கம் என்னன்னா
நம்ம பகுதியில் அன்எம்ப்ளாய்டு பீப்புள்ஸா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது இதோடைய முக்கிய நோக்கம். சரி, இப்போ எந்த மாதிரியான நிறுவனங்கள் நீங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க? நிறுவனங்கள்ல இதுல நம்ம அதாவது 8ஆம் வகுப்புல இருந்து நீங்க மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க வரைக்குமான எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் எல்லா தகுதிகளுக்குமான வேலை வாய்ப்பை வழங்குற நிறுவனங்களை தனித்தனியா நம்ம அழைச்சிருக்கோம். சரிங்க. இதுல முக்கியமா பொதுவா எல்லா வேலை வாய்ப்பு முகாம்கள்லயும் ஒரு 30 விழுக்காடு யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் சேல்ஸ் கம்பெனிஸ் பிளஸ் இன்சூரன்ஸ் பேஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் அவுட் பண்ணி அவங்க வெளியில கௌரவமா சொல்ற மாதிரியான ஒரு பொசிஷனை கொடுக்கற கம்பெனிஸ் செலக்ட் பண்ணிருக்கோம். எஸ்பெஷலி நம்ம ஒசூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல இருந்து நிறைய கம்பெனிஸை இந்த முறை நாங்களே ஃபீல்டு விசிட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த முறை ட்ரைனிஸ், பிரான்ச் மேனேஜர்ஸ் சொல்லி பொசிஷன்ஸ் நிறைய இருக்கு. அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர்ஸ் பிளஸ் ஆன்ரோல்ல மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இங்க எடுத்திருக்கோம். ஃபீல்டு ஸ்டாஃப்ஸ் மீன்ஸ் ஆத்தரைஸ்டு ஃபீல்ட் ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இந்த முறை ஓப்பனிங்ஸ்ல வந்திருக்கு. ஸோ மோர் தென் 1500 பிளஸ் ஓப்பனிங்ஸ் எல்லா கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. சரி, யார் யாரெல்லாம் இப்போ இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம், பங்கெடுக்கலாம்? வயது வரம்பு ஏதாச்சும் இருக்குங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்? இப்போ வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து 35 வயது வரைக்கும் இதுல பங்கேற்கலாம். ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் 40 பிளஸ் பொருந்தும். ஆனா முக்கியமா நாங்க யாருக்கு பேசுவோம், நம்ம நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்கார். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமா பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு குறித்து. வாழ்த்துகள். எனக்கு என்னன்னா 2 கேள்விகள் இருக்குயா. ஒன்னு, இந்த முகாம்ல கலந்துக்கிறவங்க தங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி அது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி கொண்டு வரணுமா, அல்லது அந்த ஆவணங்கள்ல ஒரிஜினலோட பார்க்கணுமா? அந்த இது பத்தி அது ஒரு முதல் கேள்வி. 2வது கேள்வி இந்த மென்பொருள் துறை வேலை வாய்ப்பு அப்படிங்கறதும் இதுல அடங்குமா? எந்தெந்த துறை வாய்ப்புகள் இதுல இருக்கு, அத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 2 கேள்விகளை முன் வச்சிருக்கீங்கம்மா. முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரிஜினல்ஸ் எதுவுமே கொண்டு வர வேண்டியது இல்லைங்க. நீங்க எதுவும் ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு வர வேண்டாம். உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் உடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் பிளஸ் உங்களுடைய ரெஸ்யூம், அப்டேட்டட் ரெஸ்யூம், இப்போ கரண்ட்ல நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க இல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ண ஒரு அப்டேட்டட் ரெஸ்யூம் பிளஸ் அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒரிஜினல்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை. பெரும்பாலான கம்பெனிகள் இங்கேயே உங்க கேம்பஸ்லேயே உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் செகண்ட் ரவுண்டுக்கு மேபி அவங்க ஸ்பாட்டுக்கு உங்களை வர வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது உங்களுடைய முதல் கேள்விக்கானது. எதுவும் நீங்க ஒரிஜினல்ஸ் கொண்டு வர வேணாம். கொஞ்சம் ரெஸ்யூம்ஸ் மட்டும் ஒரு 5 இருந்து ஒரு 10 ரெஸ்யூம்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஏன்னா ரிலேட்டட் கம்பெனிஸ் உங்களுக்கு இன்னும் பே அதிகமாக கொடுக்குற மாதிரி கம்பெனிஸ் இல்லை இன்னும் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸ் இருக்கும்போது நீங்க திரும்ப ரெஸ்யூம்காக வெளியில போக வேண்டிய மாதிரி இருக்கும். வரும்போது ரெஸ்யூம்ஸ் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க. வாய்ப்பு இருந்தால் போட்டோஸ், ஒரு ஐடி ப்ரூஃப் பிளஸ் உங்களுடைய சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ். ஒரிஜினல்ஸ் எதுவுமே நீங்க கேரி பண்ண வேண்டாம். ஜெராக்ஸ் மட்டும் கொண்டு வந்தா போதுமானது. ஒரிஜினல்ஸ் தேவைப்படும் பட்சத்தில் நீங்க இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிஸ்க்கு போகும்போது நீங்க அங்க ஏதாவது கேட்டாங்கன்னா ஷோ பண்ணலாம், அவ்வளவுதான். பெரும்பாலும் கம்பெனிஸ் யாரும் ஒரிஜினல்ஸ் கேட்கறது இல்லை. ஸோ உங்களோட 2வது கேள்வி, அவங்க ஐடி ஃபீல்டு, அந்த துறை சார்ந்த மென்பொருள் சார்ந்த நிறுவனங்கள் 1-2 தான் இங்க இருக்குங்க. நம்ம பகுதி ஒசூர் பகுதிகளில் இருந்து ஒரு 3 நிறுவனங்கள் பங்கேற்கிறாங்க. பிபிஓ, நான் பிபிஓ, வாய்ஸ் பிபிஓ, நான் வாய்ஸ் பிபிஓ ரெண்டுமே ஒரு சில நிறுவனங்கள் இங்க வராங்க. ஒரு 3-4 நிறுவனங்கள் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். மென்பொருளுக்காகவே நம்ம தனியா ஒரு ஜாப் ஃபேர் ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிருக்கோம். அதுல கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனிஸ் அண்ட் பிபிஓ, நான் பிபிஓஸ் இவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க நிறைய எதிர்பார்த்துட்டு வர வேண்டாம். இது கம்ப்ளீட் டெக்னாலஜி பேசிஸ் பிளஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேசிஸ் இவங்க தான் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மென்பொருள் சார்ந்து அப்படின்றது நீங்க தனியா அதுக்கான திட்டமிடல் வச்சிருக்கோம். தனியா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு ஐடி சொல்யூஷன்ஸ்க்காகவே தனியா ஒரு ஜாப் ஃபேர் ஒசூர்ல வச்சு பிளான் பண்றோம் ஃபியூச்சர்ல. இப்போ நடக்கக்கூடியது எந்த மாதிரியான விஷயங்கள்? கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரி பேசிஸ்ல இருக்கும். இண்டஸ்ட்ரி பேசிஸ் இருக்காங்க, ஆபீஸ் அசிஸ்டன்ட் கேட்கறாங்க. இப்ப டிவிஎஸ்லயே பாத்தீங்கன்னா 3 குரூப்ஸுமே வர்றாங்க. ஸோ பெரும்பாலும் அவங்க இந்த ஐடி இன்ஜினியரிங் பேசிஸ்ல இதுல ஒரு 60% கவர் ஆகுது. டிகிரி பேசிஸ்க்கு ஒரு 40% கவர் ஆகும். ஆபீஸ் அசிஸ்டன்ட் பிளஸ் உங்களுக்கு டெக் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு அவங்க டிகிரி பேஸ் இருக்கிறாங்க. பேங்கிங் செக்டர்ஸ் இந்த முறை ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ரோல் பிளே பண்றாங்க. அவங்களுக்கான பிடிஎம், பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு சொல்லி பிரான்ச்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபீல்டு கம் பிரான்ச்சுக்கு வர மாதிரியும்
நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த முறை ஸ்பெசிஃபிக்கா பேங்கிங்ல வந்து இன்சூரன்ஸ் சேல்ஸை தாண்டி பிடிஎம் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பிரான்ச் வாக்கின்ஸ்ல வரக்கூடிய பிசினஸ் கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு பொசிஷனே வந்து இப்போ ஈக்விட்டாஸ் வந்திருக்காங்க, HDFCல சேல்ஸ்ல இருந்து வராங்க. இவங்க எல்லாருமே டைரக்ட் ஆன் ரோலுக்கு பேங்க்ல பிரான்ச் கம் ஃபீல்டு மாதிரியான பிளானிங்ல வராங்க. சரி, இப்போ கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு இதுல முக்கியத்துவம் தருதுங்க? கல்வினா நீங்க டீச்சர் எஜுகேஷன் முடிச்சவங்களுக்கு சொல்றேன். வேலை வாய்ப்புக்கு பொதுவா ஒருத்தர் கல்வி அப்படின்றது இப்போ நீங்க ஆமா 8ஆம் வகுப்புல இருந்து மாஸ்டர் டிகிரி வரைக்குமே இதுல இருக்காங்க. 8th படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள் வந்து 500க்கு மேல ஆபரேட்டர்ஸ் இந்த மாதிரி இவங்க 12th குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ப்ளூ ஓசைன் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வாக்கின்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்க இங்க நாங்க ட்ரைனிங்ஸ் 1 month கொடுக்குறோம், ட்ரைனிங் பீரியட்ல சாலரிஸ் இருக்கு. சோ நீங்க இங்க கத்துக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸ்டார்டிங் சாலரி 16+ வந்து அவங்க பிளான் பண்றாங்க. இதுக்கு 8th 12th படிப்பு அப்படின்றது ஒரு பெரிய பிரதானமா இல்ல உங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அங்க ஜாப் ரோல்ஸ் சூஸ் பண்ணி புரிஞ்சிடும். இப்போ தருமபுரியில இருந்து ஏதாச்சும் நிறுவனங்கள் தருமபுரியில வேலைகள் அந்த மாதிரி இருக்கு? இப்ப இந்த முறை லாஸ்ட் டைம் வந்து நாங்க தருமபுரியில இருந்து பெரும் நிறுவனங்கள் எதுவும் எடுக்கல. பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தருமபுரியில நிறைய லோக்கல்ல இருக்கக்கூடியதான வளர்ந்த நிறுவனங்கள் நிறைய எடுத்திருக்கோம். இப்போ ட்ரிபிள்எஸ் ஜுவல்லரிஸா இருக்கட்டும், இல்ல இங்கே 5K கார் கேர்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி இங்க லோக்கல்ல இருந்து ஒரு ஐடி கம்பெனியை பிளான் பண்ணி நேற்று ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட தருமபுரியில இருந்து ஒரு 10 நிறுவனங்களுக்கு மேல வராங்க. இங்கேயே வந்து அவங்க ட்ரைனிங் மேனேஜர்ஸ் பிளஸ் வந்து அசிஸ்டன்ட் சொல்லி நிறைய பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க. அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. மக்களுடன் மருதநெல்லி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சியானது வேலை நமக்கான வேலை என்ற அற்புதமான தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினராக கிரஸ்ட் இந்தியா பவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய செயலாளர் சுசீந்திரன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வரக்கூடிய சனிக்கிழமை 29ஆம் தேதி மருதநெல்லி கல்வி குழுமம் மற்றும் கிரஸ்ட் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் ஈக்விட்டாஸ் ட்ரஸ்ட் ஆகிய அமைப்புகள் இணைந்து மாபெரும் வேலை வாய்ப்பு முகாமினை நம்முடைய மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த திட்டமிடல், அதனுடைய பணிகள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான உங்களுக்கும் கூட சந்தேகம் இருந்தால், அந்த வேலைவாய்ப்பு முகாம் குறித்து உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 043442 என்ற முன்னிணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 043442 என்ற முன்னிணைப்போடு 290896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பாடலுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் சார். இப்போ என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்றத பத்தி ஏதாச்சும் ஒரு வழிகாட்டுதல்? நிறுவனங்கள் அப்படின்னா இந்த முறை கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுல அப்போலோ பார்மசூட்டிக்கல், HDFC சேல்ஸ் டீம்ஸ் பிளஸ் வந்து ரிக்யூடாஸ் அவங்களோட பேங்கிங்ல வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி என்ன பொசிஷன்ஸ், அப்புறம் டிவிஎஸ்லேயே 4 சர்வீசஸ், அப்புறம் வந்து டிவிஎஸ் சுந்தரம் குரூப்ஸுமே இந்த முறை பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ல வந்து உங்களுக்கு டெல்பி டிவிஎஸ், அதாவது லீசிங் பேஸ் டிவிஎஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 500+ ஓப்பனிங்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பிளஸ் டிவிஎஸ்லேயே வந்து ட்ரைனிங்ஸும் எடுக்கிறாங்க. ட்ரைனிங்ஸ் மீன்ஸ் நீங்க பெய்ட் ஆஃப் ட்ரைனிங்ஸுமே வந்து கிட்டத்தட்ட 1000 ஓப்பனிங்ஸ் இருக்கு. சரிங்க. ஸோ இந்த முறை வந்து கம்பெனி செலக்ட் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியான கம்பெனிஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய, அதாவது மைக்ரோ ஃபைனான்சஸ் பேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோல் வித் அவங்களுடைய எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரினா ஆஃபீஸ் ரோல் தான் பிளே பண்றாங்க. அஸ் வெல் அஸ் சேல்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎம் பொசிஷன் தான் வருது. பிடிஎம் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. பிரான்ச்சுக்கு வர வாக்கின்ஸையும் பிளஸ் நீங்க வெளியில இருந்து எடுக்கிற லீட்ஸையும் ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவலண்டா நீங்க பேலன்ஸ் பண்றதுனா ஜாப் பொசிஷன் தான் இருக்கு. ஸோ சென்னையில இருந்து ஒரு சில நிறுவனங்கள் இந்த முறை பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சில நிறுவனங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள் பெங்களூர், ஓசூர், நம்ம சேலம் பகுதியிலிருந்து தான் வந்திருக்காங்க. அது இல்லாம பெரும் நிறுவனங்களுமே வந்து இங்க தான் ஓப்பனிங்ஸ் கேட்கறாங்க. அவங்க பேன் இண்டியால இருந்தாலுமே நம்ம ரீஜன்ல, ஒசூர் ரீஜன்ல வந்து அதுக்கான ஓப்பனிங்ஸ் தான் இங்க வந்து இன்டர்வியூ பண்ண போறாங்க. அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து ஓசூர், பெங்களூர் இதான் இருக்கு. கொஞ்சம் சேலம், கோயம்புத்தூர் அந்த சென்னை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சரி, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள்ங்க. என்னென்னலாம் கொண்டு வரணும்? இப்போ வரக்கூடிய வானொலி கேட்டு இருக்கிறவங்க சரி சனிக்கிழமை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்கு. அல்லது வானொலியை கேட்கறவங்க வேற யாருக்காச்சும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சனிக்கிழமை வேலை வாய்ப்பு முகாம் இருக்கு மருதநெல்லி பாலிடெக்னிக் காலேஜ்ல, ரேடியோல கேட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
என்ன கொண்டு போகணுன்றது அவங்க சொல்லணும், என்ன கொண்டு வரணும், என்னென்னலாம் கொண்டு வரணும். ஸோ பொதுவாக யூஸ்வலாக இன்டர்வியூ போகும்போது அவங்க 3 விஷயங்களை ப்ரிப்பேர்டாக போகணும். ஒன்று அவங்களுடைய ரெஸ்யூம், அதாவது கரிக்குலம் விட்டின்னு சொல்ற சிவி, அதை அப்டேட் பண்ணி கரண்ட்ல இன்னைக்கு பொசிஷனுக்கு அப்டேட் பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட என்டையர் டீடைல்ஸையும் ப்ரிப்பேர் பண்ண ஒரு அப்டேட்டட் ரெஸ்யூம். அந்த ரெஸ்யூமோட செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரெஸ்யூம்ல இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதை நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஒரு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேர்ட் வந்து உங்களோட ஐடென்டிட்டி, உங்களுடைய போட்டோ, உங்க ஐடி ப்ரூஃப்ஸ், உங்களுடைய பேன், உங்க பேங்க் டீடைல்ஸ் இருக்கிற மாதிரி. ஏன்னா சம் கம்பெனிஸ் வந்து அங்கேயே வந்து நீங்க பிஎஃப் ஃபார்ம் வரைக்கும் ஃபில் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது you just carry out your 3 mandatory documents. உங்களோட பயோடேட்டா, உங்களுடைய சிவி ஆர் ரெஸ்யூம் ஒன்னு, செகண்ட் உங்க எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், ரிலவெண்ட் எஜுகேஷன் டாக்குமெண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் காப்பீஸ். இதுக்கு முன்னாடி நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதோடைய நீங்க அங்கிருந்து வெளியில வரும்போது கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க அட்டாச் பண்ணலாம். அதாவது அங்க இருக்கிற ஹெச்ஆரை வந்து நீங்க இம்ப்ரெசிவ் பண்ணணும், அவங்க இந்த பொசிஷனுக்கு நான் எலிஜிபிளான ஒரு ஆள் அப்படின்றது. ஸோ அதுக்கான எவிடன்சஸ் நீங்க ஜெராக்ஸ் காப்பியா கையில வச்சிருக்கணும். வாய்ப்பு இருக்கிறவங்க போட்டோஸும் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் மேண்டேட்டரி இப்போ கம்பல்சரி எல்லா கம்பெனிஸும் ஆதார் வந்து ஒரு ஐடி ப்ரூஃபாகவும் பேன் பிளஸ் உங்களுடைய போட்டோஸும் வந்து கேட்கறாங்க. ஸோ இது 3மே கேரி பண்ணிட்டு வந்துடணும். எங்க நீங்க இன்டர்வியூன்றது ஒரு கம்பெனிக்கு நீங்க வாக்கினா போகும்போது அங்க ஒரு செட்டப் இருந்தா போதும். இப்போ இங்க வந்து நீங்க ரிலவெண்டா ஒரு 4-5 கம்பெனிஸ் இருக்கும், நீங்க 4மே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால உங்க சிவி, உங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 காப்பீஸ் வந்து கொண்டு வர்றது சேஃபா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டர் கம்பெனிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ நம்மளை பற்றியான சில விஷயங்கள், இப்போ இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இதெல்லாம் எதனுடைய உத்வேகம், அதனுடைய பின்புலம், அந்த பின்னணி, எதை பத்தி பேசலாம்? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்களா, 2022 கோவிட்க்கு முன்ன காலங்கள்ல வந்து சரிங்க நாங்க ஒரு வாலண்டியர்ஷிப்பா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டா பண்றதுக்கு ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனமா அதை பதிவு செய்து தொடர்ந்து வச்சோம். இதோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் தான், ஒரே ஒரு லைன்ல நீங்க விஷனை சொல்லி முடிச்சிடலாம். த மேக்கிங் சிம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் டு பிகம் எ கிளாசிக் ஹைட்ஸ். அவ்வளவுதான். நீங்க ஒரு சிம்பிளான ஹியூமன் பீயிங்கை வந்து கிளாசிக் ஹைட்டுக்கு, கிறிஸ்டுக்கு கொண்டு போறது. கிறிஸ்டுன்றது என்னன்னா, நீங்க உயரமான சிகரங்கள் இருக்கு, அதுக்கு மேல ஒரு உயர்ந்த சிகரம் இருக்கும். சிகரங்களுக்கு மேல இருக்கிற சின்ன சின்ன முகடுகள், பெரும் பெரும் முகடுகள் வந்து நம்ம கிறிஸ்டுன்னு சொல்லுவோம். அதோட மீனிங் அதுதான். அந்த மாதிரி ஒருத்தரையும் அந்த உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் அதோடைய நோக்கம். ஒரு சாதாரணமான சாமானியனை வந்து உயரத்துக்கு கொண்டு போறது நோக்கம். அப்ப அந்த இலக்குக்கு கீழே வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட், எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு உருவாக்குறது. இப்ப நீங்க பழமொழின்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து சம்பாத்தியம் மனித லட்சணம் சொல்லலாம், புருஷ லட்சணம் இல்ல, மனித லட்சணம்னே சொல்லலாம். சோ ஒருத்தர் அவருடைய தொழிலை வச்சுதான் ஒருத்தர் நீங்க அடையாளப்படுத்தவே முடியும். நான் யாருன்னா, நான் இன்னாரு இந்த நிறுவனத்துல வேலை செய்யறேன், நான் ஒரு ஆர்கிடெக்ட், நான் ஒரு டிசைன் இன்ஜினியர், ஒரு அடையாளம். உங்க பேரை விட உங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் உங்க பேரை தாண்டி உங்களுடைய பணி தான் உங்களுடைய அடையாளம், உங்க தொழில் தான் உங்களுடைய அடையாளம். சோ அந்த அடையாளம் அப்படின்றது உருவாக்கப்படும்போது, இப்போ போன முறையில பதிவு செய்த ஒருத்தர் வந்து நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் நாங்க ஒசூர்ல சந்திச்சு பேசும்போது ஒரு எதிர்ச்சியா பார்த்து, உங்க ஜாப் ஃபேருக்கு நாங்க வந்திருந்தோம், அதுல வந்து நாங்க பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டோம். நாங்க பிளேஸ்மெண்ட் எடுத்து இன்னைக்கு வந்து அடுத்த லெவலுக்கு நான் போயிருக்கேன், ட்ரைனிங்கா இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கி அடுத்த லெவலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எங்களுடைய சர்வீஸ் டிராவல்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோன் நாங்க பாக்குறோம். ஸோ அப்படியே நீங்க 6 செக்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன், அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், 6 பிரிவுகளை வேலை செய்யணும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒண்ணு, அதுக்கு செல்லுன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம், கிறிஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் லான்ச்னு சொல்லி. அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ்ட்ல வந்து நம்ம ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அந்த மாதிரி டிராவல் பண்றோம். பிளஸ் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சர்ல எந்த மாதிரி இப்போ ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்கு. பிளஸ் இப்போ இன்னோவேட்டிவா என்ன பண்றோம், மிஸ்டர் ஃபார்மர்னு சொல்லி ஒரு பெங்களூர் பேஸ் சிஎஸ்ஆர் கூட நம்ம ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த ஃபெர்டிலைசர் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இந்த வெர்மி கம்போஸ்ட், ஹனிபி மேனுஃபேக்சரிங், பிளஸ் வந்து அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் ஃபயரிங் சார்கோல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மலா ஒரு ஃபயரிங் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை சக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். இங்க அது இல்ல, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் சக் பண்ணிட்டு ஆக்சிஜனை வெளியே விட்டு அதை சார்கோல வந்து ஒரு பிளேஸ்மெண்ட், அதாவது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் உயிர் வாழ்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா கிரியேட் பண்றது. இந்த மெத்தடை வந்து விவசாயிகளுக்கு இலவசமா கொடுக்கறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம் ஃபார்மர்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங், அப்புறம் வந்து மார்க்கெட் கொண்டு போறது எப்படி, வேல்யூ அடிஷன் பண்றது எப்படி, என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்கன்றத அவேர் பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம்.
ஒரு FBOவும் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு அக்ரிகல்ச்சர்ல பண்ணுறோம். ஓகே. ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ டைலரிங் போயிட்டு இருக்கு, நிறைய ஜாப் ரோல்ல வந்து PMKVY இந்த மாதிரியான ஃப்ரீ ஸ்கில் ட்ரைனிங்ஸ் வந்து அக்வயர் பண்ணி பீப்புள்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். வி ஹேவ் ஓன் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆல்சோ. இந்த மாதிரி இந்த ஒரு செக்மெண்ட். அப்புறம் சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட், சில்ட்ரன்ஸ் கேர்னு சொல்லிட்டு அதுல வந்து சைல்டு பார்லிமெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் கேன் ஆக்டிவிட்டிஸ், மினி எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ், ஈவினிங் டியூஷன்ஸ் ஃபார் ட்ரைபல் பீப்புள், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் அதை கண்டல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட். இந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். தமிழ்நாடு முழுக்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 துறைகள்ல சாதிக்கிற பெண்மணிகளை வருஷம் ஒரு முறை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வைத்து அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு விருதுகளை வழங்குறது, அவங்களுக்கான அடுத்த நடைமுறைகளை கொடுக்கறதுன்ற மாதிரியான விஷயங்கள். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உப்புகள் வழங்குறது, இந்த அனிமிக் கண்ட்ரோல்டு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அனிமியா அதிகமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அதுக்கான ஊட்டச்சத்துக்கள் இலவசமா வழங்குறது, பிளஸ் அவங்களுக்கான அறிவுரைகளை வழங்குறது, இந்த மாதிரி. பிளஸ் அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்ல உமன் எம்பவர்மெண்ட் அண்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாங்க அவங்களுக்கான நிறைய ஸ்கில்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மொத்தம் இந்த மாதிரி ஒரு 6 வேரியன்ட் செக்மெண்ட்ல ஒர்க் பண்றோம். அதுல ஒரு செக்மெண்ட் தான் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது. அதுக்கு கீழே இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்ஸ், அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கோர்சஸ், ட்ரைனிங்ஸ் இது மாதிரி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஆமா, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வேலைவாய்ப்பு முகாம் மட்டும் இல்லாம நம்முடைய இந்த கிரஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து நிறைய செயல்பாடுகள், குறிப்பா வேளாண்மை, உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கான முன்னேற்றம், அதிலும் குறிப்பா கர்ப்பிணிகளுக்கான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நாம பேசலாம். அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. மக்களுடன் மருதன்வெள்ளி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சியானது வேலை நமக்கான வேலை என்ற தலைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினராக நம்மோடு பங்கேற்றிருக்கிறார் கிரஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் அதன் நிறுவனத்தினுடைய செயலாளர் சுசீந்திரன் அவர்கள். வரக்கூடிய 29ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய மருதம்நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் மருதம்நெல்லி கல்விக் குழுமம் மற்றும் கிரஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் ஈக்குட்டாஸ் ட்ரஸ்ட் ஆகியோர் இணைந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது குறித்தான பல்வேறு விஷயங்கள் நாம் சிறப்பு விருந்தினரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சார், நம்ம பாடலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அடுத்த விஷயம், இதுக்கான ஒருங்கிணைப்பு பணிகள் இது எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கா, என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்டர்வியூக்கு வர ஜாப் சிக்ஸஸ் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் நம்ம மருதன்வெள்ளி பாலிடெக்னிக் கல்லூரி லைப்ரரி வளாகம் முழுக்க வந்து நம்முடைய ஜாப் ஃபேருக்கு பயன்படுத்த சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோரை வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கோம். இதுல ஒவ்வொரு செக்மெண்ட் தனியா பிரிச்சிருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரி பேசிஸ் தனியாகவும் பிளஸ் இந்த பேங்கிங் ப்ரொஃபஷனல் பேஸ் தனியாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். ஸோ முன்னாடி ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். நீங்க ஹெல்ப் டெஸ்க் நீங்க என்ட்ரி வரும்போது உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது உங்க ஹெல்ப் டெஸ்க்ல நீங்க என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து இங்க வந்திருக்காங்க, என்ன ரூம்ஸ்ல இருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே அது ஏதாச்சும் டிஸ்பிளே பண்றதுக்கான பிரிண்ட்ல எல்லாமே டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. பிளஸ் தனியா இண்டிவிஜுவலா ஹெல்ப் டெஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி அலோகேட் பண்ணிருக்கோம். என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க தயக்கம் இல்லாம கேட்கலாம். 1க்கு 3 நிறுவனங்களுக்கு நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். எங்க பெஸ்டா இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம். இங்க ஏன் நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற சந்தேகங்கள் தேவையில்லை. வழிகாட்டுறதுக்கு அங்கங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க கருத்துக்களை கேட்டுக்கலாம். உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒர்க் ஆர்டர்ஸுமே நீங்க முடிச்ச பிறகு அங்கேயே கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பெரும்பாலான நிறுவனங்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சோ அங்கேயே உங்களுக்கான ஒர்க் ஆர்டர்ஸ் கொடுத்துருவாங்க. சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லயுமே தனியா வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூ முடிச்சோம் அடுத்தவங்களை கால் பண்றதுல இருந்து ஸோ அவங்களுக்கான அடுத்தடுத்த என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத கைட் பண்றதுக்கும் அங்க வாலண்டியர்ஸ் நாங்கள் அலோகேட் பண்ணிருக்கோம். ஸோ 2 ஃப்ளோர்ல கம்ப்ளீட்டா கம்பெனிஸ் ஒரு 55+ கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ நீங்க உங்க ரெஸ்யூம்ஸை கொண்டு வந்து முன்னாடி போறதுக்கு முன்னாடியே எந்த கம்பெனிஸ் எந்த ரூம்ல இருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ண போறோன்றத ப்ரீ பிளான் பண்ணிட்டு கரெக்டா வெளியே இருக்கிற வெயிட்டிங் லாஞ்சில் நீங்க வெயிட் பண்ணா உங்களை கால் பண்ணுவாங்க. நீங்க அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்க இருக்கும். கம்பெனிஸ்ல அவங்க என்ன பண்றாங்களோ அதே தான் அவங்க இங்க பண்ண போறாங்க. நீங்க இன்னும் கான்பிடன்ட் லெவலோட வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களோட வேண்டுகோள். சரி, இப்போ தருமபுரி மாவட்ட மக்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகளா அல்லது வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் வரலாமா? யார் யாரெல்லாம் பங்கேற்கலாம்? இப்போ ஒசூர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலிருந்து வந்து வேலை செய்யறாங்க. சரிங்க. சோ இது தருமபுரி மாவட்டங்கள் மக்களுக்கு பிரத்யேகமா உருவாக்கப்பட்டதே ஒழிய நீங்க எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் வரலாம். சேலம்ல இருந்து பதிவு செய்தவர்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 30 பேருக்கு மேல சேலம்ல இருந்து பதிவு பண்ணிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 100 பேருக்கு அதிகமா பதிவு பண்ணிருக்காங்க.
இது இல்லாம இந்த பக்கம் திருப்பத்தூர், இப்ப நம்மளை விட கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏன்னா பக்கம் ஒசூர் இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு கூடுதல் பயனுள்ளதா இருக்கும். கிருஷ்ணகிரி ஃபுல்லா இன்னைக்கு வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு, நோட்டீஸ் சர்க்குலேட் ஆயிருக்கு. ஸோ கிருஷ்ணகிரில இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். சரி, எந்த அளவுல ஒரு வரவேற்பு இருக்கு இந்த பணிகளுக்கு, நீங்க எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளுக்கு? இதுல நம்ம வேடிக்கையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூடியூபர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, கடந்த 29 ஜூன் 29 சொல்லி தவறுதலா பதிவிட்டார். சரி, பதிவிட்ட அன்னைக்கு எத்தனை போன் கால்ஸ் வந்தது, நம்ம காலேஜ் கிட்ட எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்றது வந்து நம்ம பிரின்சிபல்ல கேட்டா தெரிஞ்சிருக்கும். நிறைய இங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. போன் கால்ஸ், ஏகப்பட்ட போன் கால்ஸ். நீங்க ஜாப் பேர் சொன்னீங்க, நாங்க வந்துட்டோங்க. இல்ல, நல்லா வாட்ச் பண்ணுங்க, நாங்க போஸ்டர்ல தெளிவா போட்டிருக்கோம் ஜூலை 29 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த போன் கால்ஸ் பார்த்தா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 to 60 போன் கால்ஸ் வந்து அட்டன் பண்றாங்க. நம்மளுடைய இதுக்காக அலோகேட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50+. ஏதாச்சும் பிரத்யேகமான தொலைபேசி எண் கொடுத்திருக்கீங்களா? பிரத்யேகமா தொலைபேசி எண்கள் இருக்கு, கூகுள் ஃபார்ம் இருக்கு. நீங்க ஃபில் பண்றதுக்கான கூகுள் ஃபார்ம் அந்த நோட்டீஸ்ல இஷ்யூ பண்ணிருக்கோம். சரி, அந்த தொலைபேசி எண் ஒரு முறை நேரில் கட்டாயமா கொடுத்துடலாம். இதற்காகவே தொலைபேசி எண்கள் சொல்லுங்க. 77 0 0 8 8 8 8 8 7 9 6 4 6 4 இந்த எண். இன்னொரு எண்ணும் இருக்கு, சொல்லுங்க. இப்ப முதல் எண் வந்து 8 8 8 88 255 255 255 மறுபடியும் 255 255 444. இரண்டு எண்கள் இந்த வேலை வாய்ப்பு முகாம்கள் குறித்து உங்களுடைய பிரத்யேகமான இதற்காகவே ஃபில் பண்றதுக்காக 7 0 8 8 8 7 9 6 4. மீண்டும் உங்கள் நினைவிற்காக நேர்களே, 7 0 8 8 8 7 9 6 4 அப்படின்ற ஒரு தொலைபேசி எண். மற்றும் ஒரு தொலைபேசி எண் 8 8 2 5 5 மீண்டும் 2 5 5 4 4 அப்படின்ற ஒரு தொலைபேசி எண். இந்த தொலைபேசி எண்களை நாம் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அந்த இரண்டாவது கைபேசியின் உங்கள் நினைவிற்காக 8 8 2 5 5 2 5 5 4 4 88 255 மீண்டும் 255 444 அப்படின்ற எண்களில் நாம் தொடர்பு கொண்டு இது குறித்தான சந்தேகங்கள் எப்படி வரலாம் என்ன அப்படின்ற விஷயங்கள் நாம பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. சரி, சொல்லுங்க. அடுத்ததான் வரவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கணும்? இப்போ லாஸ்ட் டைம் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வரும்போது சரி நம்ம அங்க செட்டப்ஸ் வச்சிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச பிறகு ரூம் அலோகேஷன்ஸ் பிளஸ் வந்து இந்த வெயிட்டிங் லாட்ஜுக்கு வர்றது, அங்கிருந்து ஹெச்ஆர்ஸ் கால்ஃபர் பண்ணி உள்ள போற மாதிரியான விஷயங்கள் நடைமுறை இதுதான் நாங்க திட்டமிட்டு இருக்குது. ஆனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு மணி நேரம் வந்து ப்ரோக்ராம் இருக்கும், இனாகிரேஷன் ப்ரோக்ராம். இந்த வேலைவாய்ப்பு முகாமை வந்து இனாகிரேட் பண்ற ஒரு 3/4 மணி நேரம் என்ன விஷயம் பேசக்கூடிய சிறப்பு விருந்தினங்களோட ஒரு குழு இருக்கும். இப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹெச்ஆர் ரூம்ஸ்ல போறது, டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் தவிர்க்கணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜுக்குமே நம்ம வாலண்டியர்ஸ் இருக்காங்க, உங்களை வழிநடத்துறதுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வளாகத்துக்குள்ள வந்து நிறுவனங்கள் ஒருவேளை சில இதுல என்ன நடைமுறை சிக்கல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒத்துழைப்பு அவங்க இன்டர்வியூ வருவாங்க, அவங்க ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த வேலையை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா திருப்பி ஜாயின் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான சிக்கல்களும் நிறைய இருக்கு. இப்போ அவங்க என்ன நோக்கத்துல வராங்க, நிறுவனங்கள் செலவு பண்ணி ஏன் இங்க வராங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட நிறைய பொருட்செலவோடையும் நிறைய பணச்செலவோடையும் வந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இலவசமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய உழைப்பு வேலைகள் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட உழைப்பு பிளஸ் கூடுதலா பொருளாதாரமும் அடங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக அப்படின்னா, நம்ம கிராமப்புறங்கள்ல நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பற்ற மாணவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்றதா. சோ இதன் வழியா ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு 200 பேர் வாய்ப்படைந்து அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா இந்த நிகழ்வோட வெற்றி சாத்தியப்படும். சோ அப்போ அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கணும்னா, குறைஞ்சது முதல்ல வேலைக்கு நம்ம போகணும், முதல்ல நம்மளுடைய அத்தியாயத்தை துவங்கணுன்ற நோக்கத்தோட தான் இங்க வரணும். அந்த மாதிரி தான் நம்ம நிறுவனங்களும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையும் போது அடுத்தடுத்த வாய்ப்புகளை நம்ம தட்டி பறிக்க முடியும். இல்ல எனக்கு 30,000 சம்பளம், நான் ஏசி ரூம்ல தான் வேலை வேணும்னு உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு உடனடியா கிடைக்காது. இன்னைக்கு அவ்வளோ தேவைகள், வேலை வாய்ப்பு திண்டாட்டங்கள் நிறைய இருக்கு. சோ அதனால முதல்ல வேலைக்கு போகணும்,
அப்படின்ற உறுதியுள்ளவர்கள் கண்டிப்பா வரணுன்றது என்னோட வேண்டுகோள். வந்த பிற்பாடு இங்க இருக்கிற ஏற்பாடுகள் எல்லாமே அவங்களாதான், அதை அவங்க முழுமையா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுதல். இதுல சிஸ்டம் எப்படி வச்சிருக்கோம்னா, என்ட்ரி முடிச்ச பிறகு உங்களுடைய ரூம் எந்த ரூமுக்கு நம்ம இன்டர்வியூ போறோன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அதை டிசைட் பண்ண பிறகு என்ன பண்ணணும், அதுக்கான லாஞ்சில் வந்து உங்களுக்கான அந்த அலோகேஷன் வெயிட்டிங் ரூம் இருக்கும். அந்த வெயிட்டிங் ரூம்ல இருந்து உங்களை வந்து வாலண்டியர்ஸ் கால் பண்ணும்போது நீங்க ஹெச்ஆரை போய் மீட் பண்ணலாம். ஸோ ஹெச்ஆரை மீட் பண்ணும்போது உங்க என்டையர் டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்காக தேவையில்லாத கேள்விகளை தவிர்த்து விட்டு வேலை சார்ந்த எப்போ நாங்கள் ஜாயின் பண்ண போறோம், என்ன பே கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அப்புறம் இது வந்து கன்ஃபர்மேஷன் ஜாபா இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேசிஸா என்னன்றதை அவங்க முழுமையா அவங்க ரிஸ்க்ல அவங்க எடுத்துக்கணும்ன்றதுதான். வேலை சம்பந்தமான அனைத்து கேள்விகளும் வந்து நிறுவனம் வேலை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அதை எடுத்துக்கிறவங்களுக்குமான நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுதான். இப்ப நாம வந்து அவங்கள நம்ம இங்க ஒரு கெஸ்டா தான் கூப்பிட்டுருக்கோம். ஸோ அவங்க நிறுவனத்துல பண்றதை அவங்க இங்க வந்து பண்ண போறாங்க. முன்னாடி நீங்க ஒரு நிறுவனத்துக்கு போனீங்கன்னா அங்க இருந்து 10 கம்பெனிக்கு நீங்க அலையணும், தனித்தனியா போகணும். இங்க வந்து அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம ஒரே இடத்துல நம்ம தேடிக்கலாம். இங்கேயே நம்மளுடைய எல்லாத்தையும் உறுதிப்படுத்திக்கலாம். உங்களுக்கு இன்னும் திறன் இருந்தா அவங்க வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 15 to 25 போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட போன் பண்ணும்போது, சார் இது வந்து நெகோஷியபிளா, எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாங்கன்னா நாங்க இன்னும் டைரக்டா ஆல்ரெடி எங்ககிட்ட பே வாங்குறவங்க கேட்டகரிக்கே நாங்க சேலரி கொடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. 1500 காலி பணியிடங்கள் இருக்கு. ஸோ வேலை இல்லைன்னு ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு காலி பணியிடங்கள் நாங்க ஃபீல்டுல இருக்கும்போது நிறைய நாங்க ஆச்சரியப்பட்டோம். இல்லைங்க, வந்தாலும் ஸ்டேபிளா இருக்கிறது இல்ல, வரதும் இல்ல அப்படின்ற மாதிரியான இப்ப இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யற மனநிலை குறைஞ்சு போச்சான்ற கேள்வி எல்லாம் ஹெச்ஆர்ஸ் நிறைய எங்ககிட்ட கேட்கறாங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு முகாமுக்கு வர்றதுல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, வருவாங்க சார், அட்டன் பண்ணுவாங்க, பின்னாடி வந்து அவங்க போயிட்டு நம்ம போன் பண்ணி கேட்டோம்னா வந்து, சார் இல்ல இப்படி பண்ணுவீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பீங்களா, இந்த வேலை கிடைக்குமான்ற மாதிரி கேட்டு அதை டிவியேட் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தா அப்ப நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நிறுவனம் தான் எடுத்திருக்கோம். நீங்க வேலைக்கு போய் விருப்பமா சேரணும், அந்த மாதிரி நிறுவனங்களை தான் நாங்க எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒருங்கிணைப்புகள்ல எங்க டீமும் ஈக்விட்டாஸ் டீமும் குறிப்பா மருதன்வெள்ளி குழுமங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முனைப்போட இருக்காங்க. வரக்கூடிய அத்தனை பேர்களும் 1000 பேருக்கு மேல வருவாங்க எதிர்பார்க்கிறோம். அத்தனை பேர்களும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சிரமமும் இல்லாமல் அவங்களுடைய வேலையை தேடி அவங்க வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அந்த பணியில போய் சேரணும். இதுக்கப்புறம் போஸ்ட் அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்க அடுத்தது அதான் சொன்னீங்க. இப்போ இதுல அதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ ஒரு சில நிறுவனங்கள் இருக்காங்க. இப்போ எங்க குஸ்கா கார்பரேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு நிறுவனம் இருக்கும். அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கம்பெனி, ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார் வச்சிருப்பாங்க. இவங்க கம்பெனில வந்து ஒரு பேரோல் இருக்கும். அந்த பேரோலுக்கு அடாப்ட் பண்ற மாதிரியான அந்த வெண்டார்ஸ் வச்சிருப்பாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே இந்த வெண்டார் பண்ணுவாங்க. ஆனா கம்பெனி உங்களுக்கு சேலரி கொடுக்குறது அந்த கம்பெனில இருந்து தான் வரும். பட் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு சின்ன பார்ட் மணி போயிட்டு வரும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி எப்பனாலும் இந்த டீம் எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடும், டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். பட் கன்ஃபார்ம்டு ஆன் ரோல் எம்ப்ளாயி அப்படின்னா டைரக்டா கம்பெனில இருந்து ஹெச்ஆர்ஸ் வருவாங்க. அவங்க கம்பெனிலேயே உங்களுக்கு பேரோல் இருக்கும். அவங்க கம்பெனியோட ஹெச்ஆர் பாலிசி, அவங்களோட பேரோல் பாலிசி எல்லாமே உங்களுக்கு அடாப்ட் ஆகும். உங்களுக்கு growth வேகமா இருக்கும். இப்போ நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்கும்போது நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த கிரெடிட் இந்த கான்ட்ராக்ட் டீமுக்கும் போகும். இந்த கான்ட்ராக்ட் டீம் வந்து எந்த மேனேஜர்ஸ்க்கு கீழே அவங்கள வச்சிருக்காங்களோ அவருக்கு தான் போய் சேரும். ஸோ அப்போ நீங்க டைரக்ட் ஆன்ரோலா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆன்ரோல்ல போகும்போது மட்டும்தான் நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்களோ அது கம்பெனிக்கு தெரிய வரும். அடுத்த லெவலுக்கு நீங்க வளர முடியும். கம்பெனியுடைய மெடிக்ளைம்ல இருந்து எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஏன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கும் டைரக்ட் ஆன்ரோல் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்றது நேரடியா அந்த கம்பெனியோட தொடர்புல இருக்கு. எது ஒண்ணுனாலும் அந்த கம்பெனியினுடைய முதன்மை அவங்களோட தொடர்புல இருக்கு. கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு தனியான ஒரு நிறுவனம் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ அவங்களுக்கு கொடுக்குறாங்க, பண்றாங்க, அவ்வளவுதான். சேம் பொசிஷன் தான். இப்ப அங்கேயுமே ஒரு எக்ஸிகியூட்டிவ் இருப்பாரு, கான்ட்ராக்ட்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் இருப்பாரு. இந்த 2 எக்ஸிகியூட்டிவ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனில தான் வேலை செய்வாங்க. இவருக்கு பேரோல் டைரக்டா கம்பெனிஸ்ல இருந்து வரும், எந்த வித்தவுட் எனி டிடக்ஷன். இவருக்கு டிடக்ஷனோட ஒரு அமௌண்ட் வரும். சோ இவரோட ஜாப் செக்யூர்ட், இவர் ஜாப்ஸ் அன்செக்யூர்டா இருக்கும். ஓகே, இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் வேலை செய்யறோம், ஒர்க் பண்றோம், உழைப்பு இருக்கு. இப்ப நீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணி இங்க வானொலியில வந்து பேசிட்டு இருக்கீங்க. கல்லூரி சார்பில் முதல்வர் பணியாற்றுவாரு, அதற்கு பின்புறத்தில் நிறைய பேர் பணியாற்றுவாங்க, உங்கள் நிறுவனம் சார்ந்து நிறைய பேர் பணியாற்றுவாங்க. உடல் உழைப்பு, பொருளாதார உழைப்பு, இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனுடைய இந்த ஃபாலோ பண்றது எவ்வளவு முக்கியங்க? ஒரு நிறுவனத்துல நம்ம ஒரு 10 பேர் வேலைக்கு சேர்றாங்க. அப்ப வேலைக்கு சேரும்போது அதனுடைய அந்த
என்ன சொல்றது, ஒரு நம்பகத்தன்மை. நான் வரேன் அப்படின்னு சொன்னா அந்த ஃபாலோ அப் எப்படி இருக்கு, சரியா இருக்கா, என்ன மாதிரி இருக்கு, அது என்ன செய்யணும்? இப்போ எங்க சைட்ல ஃபாலோ அப்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கூகுள் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்றவங்கள, கால் என்கொயரிஸ் வரவங்களை வந்து நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், இப்படி எல்லாம் இருக்கும், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து என்னென்ன நிறுவனங்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்றது, சில பேர் எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சில பேர் நான் இப்பதான் முடிச்சுட்டு, நேத்து ஒருத்தர் பேசியிருந்தான்னு சொன்னாங்க, நான் இப்பதான் கல்லூரி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது நிறுவனங்கள் வருதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எல்லாருக்குமான வேலை வாய்ப்பா தான் இது இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் நிறைய கம்பெனிஸ் ஃப்ரெஷர்ஸா வேணும்னு கேட்கறாங்க, நிறைய கம்பெனிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஸோ எங்களோட ஃபாலோஅப்ஸ் எப்படி இருக்குன்னா, யாரெல்லாம் இதுல வில்லிங்ஸ் காட்டுறாங்களோ அவங்களை விடாம தொடர்ச்சியா ஃபாலோ பண்றது, அவங்களுக்கு வந்து இடம் எங்க இருக்கு, எப்படி நீங்க வரணும், பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நாங்க ஃபாலோஅப்ஸ் பண்றோம். இந்த போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் ஃபாலோஅப்ஸும் நம்ம வச்சிருக்கோம். இப்போ இதுல எத்தனை பேர், ஒரு 1000 பேர் உள்ள வராங்க அப்படின்னா எத்தனை பேர் இன்டர்வியூல செலக்ட் ஆனாங்க, எத்தனை பேர் வந்து வேலைக்கு வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, எத்தனை பேர் உண்மையாவே வேலைக்கு போய் சேர்ந்தாங்கன்ற ஒரு சர்வே வந்து அடுத்து எங்க டீம் வந்து பண்ணுவாங்க. இப்ப சென்ற ஆண்டு விழுக்காடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 விழுக்காடு தான். வந்து பணியில சேர்ந்தவங்க, அதாவது ஒர்க் ஆர்டர் கொடுத்த அன்னைக்கு நாங்க ஹாப்பியா இருந்தோம். பட் ஆனா முடிஞ்சு வேலைக்கு போய் சேர்ந்த விகிதாச்சாரம்னு பாத்தீங்கன்னா ஒரு 25-26 விழுக்காடு தான். சோ ஏன் அப்படின்னா அவங்க என்ன ஏதாவது ஒரு காரணம், என்ன லோக்கல்ல இந்த பரவாயில்லன்னு நினைக்கிறேன் சார், அங்க இருந்தா இந்த சம்பளம் செட் ஆகுமான்னு தெரியல சார், இந்த மாதிரி நிறைய காரணங்கள். இப்ப அவங்கள ஒவ்வொருத்தரையும் நம்ம கிட்ட ஒரு 50 பேரை கால் பண்ணி கேட்டு அப்புறம் எங்க விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரியான இந்த இடத்துல என்னுடைய இப்ப நீங்க சொன்ன பிறகு இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க, அது ஏதாச்சும் ஃபாலோ அப் இருக்கா, இல்ல அந்த பணிகளை விட அவங்க முன்னேறி இருக்காங்களா? சொன்னேன், நான் ஒருத்தர் ரீசனா நம்ம மீட் பண்ணி, இல்ல நீங்க அங்க சேர்ந்தவங்களை நான் சொல்ல, சேர்ந்தவங்க ஏதோ ஒரு வகையில சர்வே பண்ணி போயிட்டு இருப்பாங்க, அது ஓகே. இல்ல சரி எனக்கு அது செட் ஆகாது, எனக்கு அங்க போனா இது கட்டுப்படி ஆகுமா, இதை விட நான் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஆள்னு சில பேர் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுல ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குங்களா, புள்ளி விவரங்கள் இருக்கா? அதான் சொன்னேன், அந்த 28 தாண்டி மீது எல்லாருமே அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு 20-30 விழுக்காடு அவங்க தான். ஓகே, அவங்களே நம்ம தவறு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க, எதிர்பார்த்து வந்திருப்பாங்க, அது மேபி கிடைக்காமலும் போயிருக்கலாம். இந்த முறை என்ன பண்ணிருக்கோம், எல்லா கேட்டகரிக்குமே இருக்காங்க. நேயர் ஒருத்தர் வராருங்க, வருக வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் அன்பு சகோதரனுக்கும் சேலம் அமானி கொல்லாம்பட்டி காட்டூர் கணேசன். வணக்கம். வணக்கங்க. ஆமா, வேலை நமக்கான வேலை. வர சனிக்கிழமை நம்ம காலேஜ்ல வந்து வேலை வாய்ப்பு முகாம் நடக்குது. அந்த வேலை வாய்ப்பு முகாம் குறித்து, அந்த வேலை வாய்ப்பு முகாமை நடத்தக்கூடிய அதனுடைய நிறுவனத்தினுடைய செயலாளர் நம்மளோட அந்த வேலை வாய்ப்பு முகாம் குறித்தான சந்தேகங்களுக்கு பேசிட்டு இருக்காருங்க. ஆமா 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 ஆமா. வாழ்த்துக்கள். எங்க மருதம் நெல்லி சமுதாய பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இந்த பண்பலை ஒருங்கிணைத்து மேலும் மேலும் கொண்டு செல்லும் எங்களுடைய அன்பு சகோதரர் பொருளோவி அவர்களுக்கு வணக்கம். வணக்கங்க. நல்ல ஒரு தலைப்பு கொடுத்து அப்படின்னா படித்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. அது சம்பந்தமா அதுக்குரிய சம்பந்தப்பட்ட நபர்கள் கேள்வி கேட்பது அவங்களுடைய நலனுக்கும் நம்ம பண்பலையும் உயர்வதற்கு நலமா இருக்கும். அந்த வகையில நான் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி. இணைப்பில் வந்து வைக்க சொல்லுங்க. நிறைவான பகுதியில் நாம இருக்கிறோம். அந்த ஃபாலோ அப் அவங்களுடைய விஷயங்கள் அதோட நம்ம நிறைவு செய்யலாம். இந்த முறை என்ன ஃபாலோ அப்னா, நீங்க இன்டர்வியூ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சேம் நம்ம கொடுத்த இதே ஹெல்ப் லைன் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு அப்புறம் வர டிஃபிகல்டிஸ், நீங்க ஒரு சில கம்பெனிஸ் இங்க, அதாவது எங்க சைட்ல நாங்க ஸ்ட்ராங்கா எதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இங்க ஒரு விஷயத்த கம்பெனி அக்ரி பண்ணிருப்பாங்க. நான் உதாரணமா உங்களுக்கு இவ்வளவு பேர், ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர் லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஓயு லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சேலரி பேக்கேஜ் பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத பெரும்பாலும் அவங்க எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா அதை நெகோஷியபிள் ஹெச்ஆர் டீம் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இங்க அவங்க இன்டர்வியூல உட்காந்து பேசும்போது ஹெச்ஆர் என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதுல இறங்கி சர்வீஸ் கொடுக்க முடியும். சார், நான் இந்த மாதிரி இந்த ஜாப்காக பேசியிருந்தேன், இந்த ஜாப் ரோல் தான் நான் பேசியிருந்தேன், இவ்வளவு சேலரி பேசியிருந்தாங்க, அலவன்சஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து அவங்க தவிர்க்கும் பொழுதோ இல்ல அதுல மாற்றுதல் இருக்கும் பொழுதோ அதை நிச்சயமா அதை நம்ம கேட்கும், அதுக்கான தீர்வுகளையும் நாங்க ரெமெடி கொடுக்கலாம். அது இங்க இருந்து நம்ம இங்க முடிச்சுட்டு போன பிறகு ஒருவேளை விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்ததுதான். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களை நேரடியா வேற நிறுவனங்களோட தொடர்பு படுத்துறதுக்கான உதவிகளையும் நம்ம பின்புலத்துல வந்து செய்ய முடியும். சோ அது தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க
இங்க வந்திருக்கிற நிறுவனங்கள்ல வந்து ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்டர்னல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஒரு ஓரளவுக்கு நியாயமா இருந்தா அதுக்கான ஒத்துழைப்பு நம்மளால கொடுக்க முடியும். அதுபோல நீங்க இன்னும் இதுல இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஃபாலோஅப்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு விருப்பத்தோட ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அங்க போய் சேர்ந்துட்டு அங்க போய் நீங்க சேர்ந்துட்ட பிறகு எனக்கு வந்து இந்த வேலை பிடிக்கல, நான் வேற எங்கேயாவது பண்ண போறோம், இல்ல நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த கம்பெனி இல்ல அப்படின்லாம் சொல்லும் போது அதெல்லாம் நம்ம ஏன்னா நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது இருவருக்குமான புரிதலோட இருக்கிற நிபந்தனை. அது அவங்க தான் அதை சரி பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்தோம் சார் இந்த சேலரி சரியா கொடுக்கல, இது எல்லாமே முன்னாடி நிறுவனங்கள் எப்படி கொடுக்குறாங்கன்றத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி சேலரி இஷ்யூஸ் வரும்போது கூட நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கலாம். பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே போவாங்க, ஒரு மாசம் இருப்பாங்க, இந்த 1 month ப்ரொபேஷன் மினிமம் பேஸ் லைன் ப்ரொபேஷன் கூட முடிக்காம வெளியே வந்துருவாங்க. அப்போ அந்த சேலரி எங்களுக்கு கொடுக்கல, நான் 10 நாள் வேலை செஞ்சோம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய லாஸ்ட் நாங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா சால்வ் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு முகாம் நல்லபடியா இருக்கணும், சிறப்பாக அமையணும், வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும். பல்வேறு இளைஞர்களுடைய குடும்பங்கள்ல ஒரு நல்ல பொருளாதார சூழலை முன்னேற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பை நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பணிகள் மேலும் மேலும் வெற்றியடைய எங்களுடைய மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிறைவா அந்த தொலைபேசிகள் மற்றும் நேயர்களுடைய நினைவிற்காக 7708887964 77088887964 அப்படின்ற ஒரு நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். மற்றும் ஒரு எண்ணாக 882555 மறுபடியும் 25544 அப்படின்ற நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். நேர்களே, வரக்கூடிய சனிக்கிழமை 29ஆம் தேதி நம்மளுடைய மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் மருதநெல்லி கல்வி குழுமம் மற்றும் கிரஸ்ட் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் ஈக்குட்டாஸ் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. இந்த வேலைவாய்ப்பு முகாமை நல்ல முறையில் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று மருதநெல்லி சமுதாய வானொலியும் கேட்டுக்கொண்டு